Hey hi guys, welcome back to another new film. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ், சில ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், சில க்ரூமிங், சில விஷயங்களை வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபில்ம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே நானே வந்து என்னென்னா க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினப்பேன். பட் நான் ஆஃப் ஸ்க்ரீன் இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்டபிளாக இல்லாட்டியும் நான் வந்து ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்க நான் ட்ரை பண்ணுவேன். பட் என்ன தான் நான் ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு நான் நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு கேமராவில் முன்னாடி நானே ஒரு ப்ரெசென்டபிளாக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நான் ப்ராப்பராக உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். சும்மா டக்குன்னு உட்காந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ரெக்கார்ட் பண்ணுற ஆள் தான் நான். ஸோ ஓகே, நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இது ஒரு ஹால் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் மேபி. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் வந்து வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோவாவோட ஒரு ப்ராண்டு. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் நான் எதுவுமே நான் வாங்கலாம். எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால கொஞ்சம் லோயரான ப்ரைஸஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஹையரான ப்ராண்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு யூஸ் பண்ண தெரியும். ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹையர் ப்ராண்ட் போகலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று வரும். நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணி அதாவது ஹீட் பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு ஹீட் வந்து இதில் அந்த ஏர் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் வித் பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் பார்த்திங்கன்னா 1800 வாட்டு. எனக்கு இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் 2 விஷயங்கள் இதில் வந்து எனக்கு வந்து மைனஸாக அமைஞ்சுது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் ஒரு கூலர் செட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மெயினாக வந்து ஹேர் ட்ரையரில் எனக்கு ப்ராண்ட் வந்து பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து எனக்கு கூலர் மூடும் இருக்கணும், கூலிங் மூடும் நான் இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நான் இந்த ஒரு ட்ரையர் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் இதில் அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருவேளை அவங்க வந்து நார்மல் மூடை தான் அவங்க கூலிங் மூடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் மூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் வரும். இன்னொரு வாட்டி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பட்டனோட இந்த ஒர்க். ஸோ 2வது பட்டனோட ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீட் மோட். எந்த அளவு ஹீட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இது உங்களுக்கு பட்டன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணோம்னா கொஞ்சம் மீடியமாக ஹீட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி அமுக்கணும் அப்படின்னா ஃபுல் ஹீட்டில் வரும். ஸோ அதுதான் இந்த 2 பட்டனுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரோல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் மாட்டிக்கலாம். ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஜஸ்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, பிளாஸ்டிக் தான். எனக்கு இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர். ஸோ ஒரு ஒயர் வந்து ரொம்பவே சின்னமாக இருக்குது. பட் பத்தலை. ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு ஒயர் வந்து இப்படி தான் அவங்க வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதில் கூலிங் மூட் அப்படின்றப்போ ஒரு மீடியமான ஒரு ஏர் வந்து எப்படி வருமோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஸ்பீட் பட்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா மேலே, அதை மட்டும் நம்ம ப்ரெஷ் பண்ணோம் ஒரு டைம் நம்ம இது பண்ணோம் அப்படின்றப்போ அண்ட் ஃபுல் மூடும் வைக்கிறப்போ அப்படின்றப்போ ஃபுல்லாக ஒரு லைட்டான ஹீட் ஏர் வந்து வரும். லைட்டாக ஒரு ஹீட்டாக. பட் எனக்கு தெரியல கூலிங் மூட்லேயே வந்து இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறையா பார்த்துருக்கேன், ரொம்ப சில்லுன்னு தான் வரும், கூலிங்காக தான் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் இது லைட் ஹீட்டாக வருது. ஓகே, பட் நான் மோஸ்ட்லி ஹீட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டைலிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நான் ஹீட் மோட் வச்சுட்டு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஸோ இப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோலிங் கோமும் ஒரு ஹேர் ப்ரஷ்ஷும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் நமக்கு கிடச்சிது. இந்த ஒரு ஹேர் ப்ரஷ்ஷு, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரோலிங் கோம். ஸோ நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, கேர்ள்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்து ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஹேர் வந்து நிறைய வந்து நாட்டு விழுகும், நிறைய சிக்கு இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மென்ஸுமே நம்மளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரஷஸ், இந்த மாதிரி ரோலிங் ப்ரஷஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த ப்ரஷ் வருது பார்த்திங்களா, இந்த எட்ஜில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க, எல்லா ப்ரஷ்லையும் பார்த்துருப்பீங்க. இப்படி ப்ரஷ் வரும், இங்கேக்குள்ளே ஒரு குட்டி பாலாக இருக்கும். லைக் அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்கேல்பில் அது படுறப்ப லைட் அது மீடியமாக வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் மெயின் கான்செப்டாக அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வலிக்கவும் வலிக்காது. ஹேர் ப்ரஷ் லைக் இப்படி குஷன் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் லைக் அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த ஒரு சின்ன சின்ன பாலாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுவோம். உங்களுடைய முடியை வந்து அதிகமாக வலிக்காமல் இருக்கும். இந்த இது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேர்க்குள்ளே போயிட்டு இது வெளியே வந்துடும். இந்த மாதிரி பர்டிகுலர் கோம்ஸ், இந்த ப்ரஷஸ்லாம் வந்து ஈஸியாக உங்கள் ஹேர்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். சில டைப் ஆஃப் கோம்ஸ்லாம் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வெளியே வராது, ரொம்ப சிக்காயிரும். ஸோ இது மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையரில் வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், பெருசாக நான் ஸ்டைல் பண்ணுற ஆளும் கிடையாது, ஸ்டைலும் இப்போ பண்ணுறது கிடையாது. பாருங்கள், இப்படி ஒரு வீடியோ எடுக்கிறோம் வந்து பரட்டை குழி மாதிரி தான் வந்து உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரேசர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரேசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம்லேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ரேசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மெயினாக பார்த்திங்கன்னா பொண்ணுங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேசர். பட் பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது உண்மையாலுமே. ஏன்னா இதோட ரேசர் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 வரும் உங்களுக்கு. இது வந்து ஜூவிங் நினைக்கிற ஏதோ ஒரு பிராண்ட் பேர் எனக்கு சரியாக தெரியலை. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இது செட் ஆஃப் 3 வரும் உங்களுக்கு. மெயினாக அது வந்து கேர்ள்ஸ், அதில் இமேஜ் கூட கேர்ள்ஸ் தான் போட்டிருக்கோம். நான் ஜஸ்ட் லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லை நமக்கு பிடிக்கல அப்படின்னா வீட்டில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் வந்துடும். அண்ட் இந்த மாதிரி இருக்கும் ரேசர், ஜிக்ஸாக்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது, ரொம்ப சூப்பராக. லைக் அந்த ஷேவிங் பிளேடு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேசர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சேஃப் ஃபார் ஸ்கின், மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா சேஃப் ஃபார் ஸ்கின். உங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப சேஃபான ஒரு ரேசர். ஏன்னா பொண்ணுங்களே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னை விட அவங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றனா நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி மைனஸ் அப்படின்றது ப்ராடக்ட்டில் கிடையாது, நம்மள்கிட்ட தான் இருக்குது. இதை ப்ராப்பராக நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியணும். லைக் நானே நிறைய டுட்டோரியல் பார்த்து தான் இது வந்து நான் யூஸ் பண்ணினேன். ஸோ ஏன்னா அது வந்து நிறைய மெஜாரிட்டி பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஸ்கின் அப்படி இழுத்து பிடிச்சிட்டு, ஸோ அப்படி யூஸ் பண்ணணும். அண்ட் டைரக்ஷன் மெயினாக உங்களுக்கு தெரியணும். ஸோ டைரக்ஷன் தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும், டைரக்ஷன் தெரியாமல் யூஸ் பண்ணவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி பெண்டாகி வரும், இந்த மாதிரி பெண்டாகி வரும். ஸோ அது ஏன் பெண்டாகிருக்குன்னா அது உங்களுக்கு இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி, இப்படி பெண்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நேராக இருக்கும், இது கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ப்ராப்பரான நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு லைக் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி ஸ்கின்னில், ராவான ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஷேவ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது எப்படி சொல்லுவார், மாய்ஸ்சரைசர், ஏதாவது ஆயில் பேஸ்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோஷன் டைப், வாட்டர் டைப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த லோஷன் டைப், வாட்டர் டைப்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால நல்ல ஒரு ஆயில் பேஸ்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ளீன் பண்ணும்.
ஸோ நான் யூஸ் பண்ணதில் பெஸ்ட்டு இது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரேசர்னு தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள், இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் ரேசர் வந்து இருக்குது. பட் அந்த ரேசர்லாம் ரொம்ப பிளேடு மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டு விழாது. இதில் ஏன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு கட்டு விழாதும். நீங்கள் ஃபேஸ் ரேசர் எது பெஸ்ட்டு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கோம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் 10 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி இந்த கோம் நான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்கும். இதில் நான் ஒரு ப்ராடக்ட் கூட நான் யூஸ் பண்ணலாம். இன்ன வரைக்கும் நான் ஒரு ப்ராடக்ட்டு கூட யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கோம் தான் இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பட் ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன். பட் 10 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கோம்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கோம். ஆக்சுவலி எனக்கு கோம் நேம்லாம் தெரியாது. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இது ஒரு கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்லாம் அப்படி இருக்குது. டுட்டோரியல் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்லாம் அப்படி எடுத்து லைக் இந்த லைன்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்களா, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதுவும் கொஞ்சம் தெரியல, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கோம் மாதிரி இருக்குது, வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இதுதான் நம்ம ஷீப்பு, நம்ம ஜென்ரேஷன் ஆட்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷீப்பு. இது இந்த கோம் பார்த்திங்கன்னா இங்கே டைட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் அப்படியே பெருசாக வரும். சிமிலர் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். இந்த கோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பல்கியாக அந்த இடத்துலலாம் பல்கியாக அப்படியே இது ஒரு ரோலாம் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோம். அதே மாதிரி தான் அந்த 3 சைடுமே யூஸ் பண்ணிப்பாங்க போல். அண்ட் இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது, இங்கேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டைட்டான ஒரு கோம், ரொம்ப திக்கராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோம். ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கோம்பு இருக்குது. ஸோ 10மே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நான் எதையுமே இன்னும் பயன்படுத்தலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை போயிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறது கற்றுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது நம்ம பண்ணுவோம். பண்ணுறப்ப அப்டேட் பண்ணுறவங்கக்கிட்ட லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டக்குன்னு நம்ம வந்து ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு போஸ் கொடுப்போம். இந்த குப்பையெல்லாம் எதுக்கு நான் வாங்கினேன் என்று தெரியவில்லை, அதனால் தம்ப்நெயிலுக்கு ஒரு போஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கேஸ், இந்த ஃபில்மை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வாட்ச் பண்ணதுக்கு. இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். until then bye from Dinu. Bye bye.